ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெனான் PMA 680R ஸோ இன்டெகிரேட்டட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஃபியூஸ் போட்டாக்கா ப்ளோன் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நான் இப்போ சீரிஸில் தான் கனெக்ட் பண்ணுறேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஆல்ரெடி ஆனில் தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் ஸோ அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கம்ப்ளீட்டடாக இருக்குது. வாங்க என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எடுத்த உடனே பார்க்கும்போது இந்த இடத்துல தெரியுது ஃபியூஸ் ப்ளோன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபியூஸ் இது ப்ளோன் ஆகிருக்கு. இதுவும் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. இது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து மாற்றிருக்காங்க, அதனால் ஷைனிங்காக தெரியுது. இது ஒரிஜினல் ஃபியூஸு, இதோட ஒரிஜினல் கலருக்கு அப்படியே இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம பார்க்கணும், இது எந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் மற்றபடி வேறு ஏதாவது பார்னிங் இருக்கா, டிரான்சிஸ்டர் ஏதாவது ஃபால் இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த பார்னிங் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு ஒர்க்கு மிச்சம். டேரெக்டாக போய்ட்டு அதை பார்த்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் தேடணும். ஸோ இதெல்லாம் ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. ஓகே வெயிட் இந்த இடத்துல ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த என்ன கண்ட்ரோல்னால் பேலன்ஸ் கண்ட்ரோல் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் ஒயர் தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து கண்ட்ரோலில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இது வந்து கண்ட்ரோலில் நார்மல் கண்ட்ரோல் போட்டு ஜம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அது என்ன பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அது நான் ஒரிஜினல் போட முடிஞ்சால் போடலாம், இல்லைனா வேறு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அதில். ஸோ இப்போதைக்கு நம்ம பவர் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது டேக்லாம் அப்படியே தான் இருக்குது, பிரிக்கலை, செட்டும் பிரிக்கலை. ஸோ நம்ம இது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபியூஸை வந்து மாற்றிட்டு நம்ம சீரிஸில் கொடுத்து பார்க்கலாம், சீரிஸில் என்ன ஆகுதுன்னு. சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ஓவர் வோல்டேஜில் ஃபியூஸ் மட்டும் இருந்தாலும் போயிருக்கும். ஸோ வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃபியூஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ரேட்டட் பார்த்தீங்கன்னா 5 amps, ஆனால் நான் 3 amps போட்டிருக்கேன். ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு 5 amps போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபியூஸ் வந்து என்ன ரேட்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் ஆக்சுவலாக 3 amps தான் போட்டிருக்காங்க. மேபி அதனால் கூட இருக்கலாம். நம்ம எதுக்கும் டைரெக்டாக ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம சீரியஸ் பல்பில். ஸோ வாவ், கனெக்ட் பண்ண உடனே ஃபுல் பிரைட்னஸில் எரியுது. ஆஃப் அண்ட் ஆஃப் ஆகிடுது. ஆன் பண்ண உடனே ஃபுல் பிரைட்டாக ஆகுது. ஸோ திரும்ப ஆஃப் பண்ணுற பாருங்க. ஸோ ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு அப்படின்னா டெட் ஷார்ட்டில் இருக்குது. என்ன டெட் ஷார்ட், எங்கேருந்து டெட் ஷார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஜென்ரலாக செக் பண்ணுறது, ஸ்டீரியோ ஆம்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிலே கொடுத்து, ஸ்பீக்கரில் ஒரே ஒரு ரிலே கொடுத்துருந்தா நம்ம டேரெக்டாக வந்து டிரான்சிஸ்டர் பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் ஏதாவது ஷார்ட் இருந்து நம்மளுக்கு அதில் வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். சில ஆம்பிள் அப்படி தான். ஸோ நம்ம இதை டிரான்சிஸ்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துலாம். சப்போஸ் டிரான்சிஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னா போர்டு ஓரளவு வெளியே மொத்தமாக எடுத்துகிட்டு, ஏன்னா இது அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்லை, சிம்பிள் மாடல் தான். நம்ம ரிசீவரே ஈஸியாக காட்டி மாட்டுறோம். இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஈஸி தான் நம்மளுக்கு. அதனால் நான் சொல்கிறேன், இதை நம்ம காட்டி ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு திரும்ப கூட சீட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வெளியே எடுத்து செக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம என்னென்ன டிரான்சிஸ்டர் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. அட்லீஸ்ட் ஒரு 25 days ஆச்சு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் வீடியோ போடலான்னா நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இப்போது சென்டரில் நிறைய கஸ்டமர் வந்து எல்லாமே அட்டன் பண்ணுறது எல்லாமே ஒரு காப்பி வீடியோ எடுப்பேன், கஸ்டமருக்கு அனுப்புவேன். கஸ்டமர் வந்து ஓகேனா போட்டுருவேன், இல்லைனா போட மாட்டேன். டீலர் இருந்துச்சுன்னா அதை ரெக்கார்டே பண்ண மாட்டேன். ஃபோட்டோ எடுப்பேன், இனிஷியல் கண்டிஷன், ஒர்க்கிங், அதுக்கப்புறம் அது வந்து கஸ்டமர் ஷேர் பண்ணுறதுக்காக. மற்றபடி அது வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கஸ்டமராக இருந்தால் கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் போடுவேன். ஸோ இந்த கஸ்டமரில் பிரச்சனை இல்லை, அவர் போட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து பெண்டிங் இருந்தது, டீலர் இருந்தது எல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எல்லாமே போட முடியாது. எல்லாம் நினைக்கிறது என்னென்னா தினம் அட்டன் பண்ணுறது வீடியோ எடுத்து போடலாமேன்னு. ஆனால் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி தான் கஸ்டமர் வேணும் தான். கஸ்டமர் ஓகே சொன்னால் தான் நம்மளால் வீடியோவே போட முடியும். நம்ம பாட்டு எடுத்துகிட்டு எல்லாம் போட்டால் கஸ்டமர் பிரச்சனை தான் வரும். ஸோ அதனால தான் நிறைய வீடியோ என்னால் கண்டினியூவாக போட முடியல. நானே நினச்சாலும் வீடியோ போட முடியாத அளவு இருக்குன்னா அதுக்கு ரீசன் அதுதான். எல்லாமே சேர்ந்து வரணும். ப்ளஸ் வந்து கஸ்டமர் ஓகே சொன்னாலும் அந்த செட்டுக்கு ஸ்பேர் இருக்காது, அது வெயிட்டிங்கில் இருக்கும், இல்லை நாட் ஃபிக்ஸில் போய் முடியும். ஸோ எல்லாத்துக்கும் நாட் ஃபிக்ஸ் எல்லாமே நிறைய வீடியோ போட்டிருந்தா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து அதிகமாக போகிறதில்ல. ஸோ ஏதாவது கற்றுக்கணும், ப்ளஸ் வந்து
சக்ஸஸாக இருக்கும்போது தான் அதை வந்து நல்லா பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வீடியோ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 3000 2000 மேலே போனதில்லை. அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ப்ளஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க, ப்ளஸ் புதுசாக தேடி வரவங்க அவங்க செட்டுக்காக ஃபால்ட் எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மள ஒன்றும் வைரல் ஆகிற வீடியோலாம் கிடையாது, ஓரளவு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ மார்க்கெட்டிங் ஆகவும் கிடையாது, அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நான் நிறைய மாடல் இந்த சென்டரில் அட்டன் பண்ணேன். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றியே தான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. நிறைய வந்த மாடலே தான் வருது. நோ சவுண்டு வந்துச்சுன்னா நோ சவுண்டாக தான் வரும், இல்லை நோ வீடியோ தான் வரும், இல்லை டெட்டாக தான் வரும். இது 3 ஃபால்ட்டு தான் வரும், மற்றபடி வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபால்ட்டு நான் திரும்ப ரிப்பீட்டடாக போடலாமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அதே செட்டுங்க நிறைய வரனால அதுவும் என்னால் ரெக்கார்ட் பண்ணி எதுக்கு இது போட்டதே இதே 2 வீடியோ போட்டோம், திரும்ப இதே எப்படி போட முடியும்னு சொல்லிட்டு அதுவும் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கொஞ்சம் கேப் விட்டேன். ஸோ இந்த ஃபியூஸ் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபியூஸ் நல்லா இருக்குது, இந்த ஃபியூஸும் நல்லா இருக்குது. நம்ம டிரான்சிஸ்டர் எல்லாமே நல்லா இருக்குது, எதுவும் ஷார்ட் இல்லை. திரும்ப உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மீட்டர் கண்டினியூட்டி தான் இருக்குது. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து டெட் ஷார்ட்னு எதுவுமே இல்லை, ஓம்ஸ்லேயும் போல, அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை. நம்ம இதை டைரெக்டாக பிரிச்சுக்க வேண்டியதுதான். போர்டு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக வெளியே எடுத்து 1 by 1 செக் பண்ணிடலாம். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே செக் பண்ணி போயிடலாம். ஸோ டைரெக்டாக இங்கேருந்தே போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க இது என்னென்னு பார்த்துலாம். ஸோ இதை எல்லாமே டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, இதை நான் சாதாரணமாக தான் நினச்சேன், ஆனால் இதை கேட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே கேட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே கேட்டுறது கூட நல்லது தான், ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுற மாதிரி ஆகிடும், கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ரீஸ்டோரேஷன் வீடியோ மாதிரி தான். ஓகே, இப்போதைக்கு இது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதில் வோல்டேஜ் செலக்டர் வந்து தனியாக வந்துடும். இதில் மற்றபடி வேறு ஏதோ கொலிஷனும் இல்லை, ஒயர் கொலிஷன் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. போர்டும் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த இடத்த தவிர. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பான் மார்க் இருக்குது. ஸோ இது என்னதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆரே. ஸோ இது என்னென்னா ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகிற ரெசிஸ்டன்ஸ் ஆரே. ஸோ ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த இடத்துல ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடும், அதனால் வந்து சேஃப் ஆகிடும். ஸோ இது என்ன நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை தவிர மற்றபடி பேக்ரவுண்டில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ 1 by 1 செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நாப்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் தனியாக இதெல்லாம் எடுத்து வச்சிடணும் கிடைக்கும் போதே, இல்லைனா உடஞ்சிச்சுன்னா கஷ்டம். ஸோ அதெல்லாம் உடையாமல் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஃப்ரண்ட் பேனலும் இவ்வளோ தான். இந்த ஃப்ரண்ட் பேனலில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு கண்ட்ரோலர் மட்டும் தான் வருது, டிஸ்பிளே கண்ட்ரோலரு. பேக்கில் எல்லாமே வேறு எதுவுமே கிடையாது, எம்டி தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை டயக்னோஸ்டிக் பார்த்துடலாம். ஸோ இது ஷார்ட் ஆகாத வச்சுருக்கேன், இப்படியே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. வாங்க இது என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு மீட்ரு வந்து கண்டினியூட்டி மோட்டாக வச்சுருக்கேன். பவர் வந்து நம்ம ஜம்பர் மூலயமா கொடுத்துக்கலாம், டைரெக்டாக இந்த பவர் ஒயரை யூஸ் பண்ண வேணாம்.
அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது பேக் சைடில் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஒன்றை தவிர மற்றபடி எதுவும் தெரில. ஸோ நம்ம ஃபியூஸ் இப்போ வந்து நல்லாயிருக்கு. ஸோ பேக் சைடில் அதுக்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ மீட்ரு வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபியூஸ் ஸோ இது கண்டினியூட்டியில் இருக்குது, இதுவும் கண்டினியூட்டியில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேரெக்டாக இந்த ஒயர் மூலயமா நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இந்த பவர் ரிலே செக்ஷன் இங்கே தான். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஷார்ட் ஆகிட்டு பவர் ரிலேக்கு வர ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்ன் அவுட் ஆகிருக்கு. இந்த ஷார்ட் எங்கே இருந்திருக்குன்னா இந்த பக்கம் ஏதாவது ஷார்ட் இருந்து அது இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ எல்லாமே முடிஞ்சு. ஸோ இது வந்து நமக்கு ஹைப்ரிட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால, ஹைப்ரிட்னா எப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 120 to 240 வரைக்கும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 110 to 240 வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போது 240 மோடில் தான் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு ஓகே ஒன்ஸ் அகெயின். ஸோ வோல்டேஜ் கன்வெர்ட்டர் வந்து நம்ம செக் பண்ணவே இல்லை இது என்ன மோடில் இருக்குன்னு. ஸோ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இது வந்து 110 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ இந்த மாடல் எப்படின்னா இந்த இடத்துல நம்ம இது அப்படியே எல்லாமே வந்து ஐடல் ஆகிடும். ஸோ இதை நம்ம இதை திருப்பும் போது இந்த இடத்துல மேலே டாப்பில் வரது தான் நம்மளுக்கு வந்து மார்க்கு. ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்டில் இருக்குது. ஸோ எப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சாம்பிள். ஸோ இது வந்து இப்படி சீட்டிங் ஆகுதுன்னா இப்படி சீட்டிங் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த 240 வோல்ட் மட்டும் தான் தெரியுது. ஸோ இது வந்து பக்கமாக 240 தான் இருக்குது. சப்போஸ் நான் இதை திருப்பினேன்னா ஸோ ஓகே இப்போது நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது வந்து 110 வோல்ட்டில் இருக்குது. ஸோ 120 இருக்குது. ஸோ திரும்ப இது 220 இருக்குது, இது 240 இருக்குது. ஸோ இப்படி தான் இது வந்து ப்ரீசெட் செட் பண்ணணும். இது நீங்கள் இப்படி தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரியாது, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நானே எடுத்த உடனே பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நோட்டீஸ் பண்ணாக்கா இது இந்த மாதிரி செட்டிங்கில் இருக்குது. இது 240 வோல்ட்டில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ 110 இருந்தாக்கா சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் ஃபுல் பிரைட்னஸில் எரியும் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ இந்த சேஃபாக இப்படி வச்சுருங்க. இது வந்து மெடலோட டச் ஆகிடுச்சுன்னா நம்ம கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இது சேஃபாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற லைன் வந்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து டெட் சார்ட் காமிக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ரிலேக்கு வர கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்டு இங்கே தான் வருது. ஸோ செகண்டரி வைண்டிங்கே ஃபுல் ஷார்ட் காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செகண்டரி வைண்டிங்கை டேரெக்டாக எடுத்து விட்டுடலாம். இது எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ரெட்டு பிளாக் இதுதான் வந்து என்ன வோல்டேஜ் செட்டிங் பண்ணாலும், அதாவது 110 120 பண்ணாலும் நம்மளுக்கு டேரெக்டாக அவுட்புட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரது, இன்புட் இதுக்கெல்லாம் போகிறது வந்து இந்த வோல்டேஜ் தான். ஸோ இதை நம்ம எடுத்து விட்டாவே ட்ரான்ஸ்ஃபார்மர் சைடில் பவர் செக்ஷனில் மட்டும் ஃபால்ட் இருக்கா இல்லை இங்கே ஃபால்ட் இருக்கான்னு. ஸோ இது எடுத்து விட்ட உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ட் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகிடணும். அப்படி இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஃபால்ட்டு இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் சைடுக்கு முன்னாடி தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபால்ட் இருக்குன்னா நம்ம வந்து டேரெக்டாகவே இந்த இடத்துல நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல இதை வந்து நம்ம எடுத்து விடலாம். சென்டர் பிளாக்கு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ரெட்டு எப்படி வேணால் பொலாரிட்டி மாறலாம், ஏன்னா ஏசி கரண்ட்டு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒயர் கட் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம வேணால் சால்ரை இருக்கும்போது நம்ம சால்ரை எடுத்துகிட்டே பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒயின் இங்கே வந்து உன் பண்ணுற அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கட் பண்ணாக்கா அந்த ஃபினிஷிங் வராது. ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும். சால்ரை வந்து ஈஸி, சால்ரை திரும்ப வச்சுட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், கட் பண்ணாத மாதிரியே இருக்கும். தேவையில்லாமல் அந்த இடத்துல டேப்போ இல்லை ஸ்லீவோ போடுற மாதிரி தேவையில்லாமல் வரும். ஸோ இது நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே அட்டென்ட் பண்ணவங்க எல்லாமே மெட்டல் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. எல்லாமே ஸ்க்ரூ வந்து
ஒன்றும் மெட்டல் ஸ்க்ரூ போட்டு நார்மல் பிளாஸ்டிக் ஸ்க்ரூ பதிலாக மெட்டல் ஸ்க்ரூ போட்டுட்ருக்காங்க. அதனால் ஸ்க்ரூ எல்லாமே த்ரெட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது காட்டும் போதும் அதுவும் லேட் ஆகிடுச்சு. நம்ம வாட்சி கரெக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பக்காவாக ரெடி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஃபினிஷிங் ஒர்க்கு. சப்போஸ் இது டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி டைப்பில் ஹைப்ரிட்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஈஸியாக இருக்க தான் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தாக்கா பேமெண்ட் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட தயங்குவாங்க. ஏன்னா கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேணால் பண்ணி தருவாங்க, ஏன்னா அவங்களே பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா, செகண்டில் ஷார்ட் இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்குதுன்னு நம்ம வேண்டிக்கிட்டு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சவுண்டு ரொம்ப அதிகமாக வச்சு கேட்குறவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போயிடும். எப்போவுமே சவுண்டு ஹெவியாக வச்சு கேட்குறவங்க ஹை வோல்டேஜோ இல்லை லோ வோல்டேஜோ வந்து பவர் சப்ளை இருக்கும்போது அவங்களுக்குலாம் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக போகும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மற்றபடி வேறு எதுக்குமே போகாது. ஓகே, இந்த 3 ஒயரும் தனியாக தான் எடுத்தாச்சு. ஸோ நான் சொன்னது வந்து இந்த ஒயர் ஒன்று தான். இது நம்ம எடுத்துட்டா இந்த த்ரெட்டுக்கு திரும்ப இது சாலிடாக உட்காராது. ப்ளஸ் வந்து இதை கட் பண்ணிட்டாலும் இந்த இடத்துல டேப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் இப்படி சால்டர் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம இது தேவையில்லாத போர்டு மாதிரி இப்போது இதை நம்ம 3த்தையும் தனியாக வெளியே எடுத்தோம். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஷார்ட் இருக்கான்னு. ஸோ 0.85 போகுது இந்த வைண்டிங். ஸோ இதில் வந்து செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதை இப்படியே செட்டிங் விட்டுட்டு நம்ம ஜம்பர் ஒயர் மூலமா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 செகண்ட் ஜம்பர் ஒயர் எடுத்துடுறேன். ஸோ ஓகே, இப்போது தனியாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல கப்ளிங் ஆகுதுன்னு. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட்டு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ப்ளக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைனா இங்கே பண்ணிக்கலாம். நம்ம இதை பார்த்துடலாம் வாங்க. இது சீரீஸில் தான் கொடுக்குறேன். இப்போ நான் டச் பண்ணுற பாருங்க. ஸோ தெரியுதுங்களா, பல்ப் வந்து ஃபுல் பிரைட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல டச் பண்ணுறேன். எரியில் டிரான்ஸ்ஃபார்மர் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. இது நம்ம பார்த்துலாம். ஓகே, ஃபுல் பிரைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட்டு தான். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வெளியே எடுத்து அதை செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஷார்ட்டு கிளியர் ஆகிடுச்சா செக் பண்ணுறதுக்கு நம்ம டிசி வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டிலே கொடுத்து அது நம்ம தனியாக செக் பண்ணி காமிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கை பார்க்கணும். ஸோ இந்த செகண்ட் லைன் எடுத்து விட்டாச்சு. அப்போ கூட இது வந்து ஃபுல் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இது நம்ம வெளியே எடுத்து பார்த்துலாம். இங்கே இந்த இடத்துல ஃப்ளக்கில் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ளக் வந்து டேரெக்டாக இங்கேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். டெட் ஷார்ட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இது தவிர மற்றதெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுக்கும் இந்த இடத்துல வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது எப்படி செக் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நெகட்டிவ் இதே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துடலாம். ஒரு வாட்டி லைட்டாக சால் இருந்ததில். ஓகே, ஸோ இப்போ ஜிஎன்டி வந்து டைரெக்டாக நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்குள்ள இதிலே கொடுத்துருக்கேன். இது வந்து கெப்பாசிட்டிலேயே நம்மளுக்கு வந்து ஜிஎன்டி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி.
ஸோ 2 GNDயும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பாசிட்டிவ் ரயிலும் நெகட்டிவ் ரயிலும் நம்மளுக்கு தனித்தனி செப்பரேட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து பாசிட்டிவ் சப்ளையில் கொடுத்து பார்த்துடலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா 12 போதும். என்னதான் நம்மளுக்கு 3030 இல்லை 5050 கொடுத்துருந்தாலும் ஷார்ட்டிங் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 12 இந்த இடத்துல ஏசி இன்புட் கொடுத்தாவே மினிமம் சப்ளையில் இந்த ஷார்ட்டிங் இருக்குதா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒன்றும் சாங்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்க போகிறதில்ல. நம்ம செக் பண்ண போகிறது என்னென்னா ஷார்ட்டிங் இருக்கான்னு மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். 12 ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஸோ இது ஒரு சோனி ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதுலேயும் நம்மளுக்கு ஃபியூஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டெஸ்டிங்காகவே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதை கண்டிஷன் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன்னு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் ஃபியூஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ சேம் நம்ம அதே ஜம்பர் ஒயர் மூலமாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதை ஆன் பண்ணியிருக்கேன். ஜம்பர் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து நான் ஷார்ட் பண்ணால் தான் வந்து ப்ரைமரியில் ஷார்ட் பண்ணால் தான் பல்ப் எரியுது. இப்போதைக்கு லோடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏசியில் தான் மோடு செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஆம்புக்கும் இப்போ போயிட்டுருக்கு சப்ளை. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து நெகட்டிவ். எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்குன்னா 24 வோல்ட் கொடுத்துருக்கேன். இது 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ 24/024 இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது ரெக்டிஃபை ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெக்டிஃபை ஸ்டேஜில் பாருங்கள். சாரி, டிசி வோல்டேஜ் மாற்றணும். ஏசியில் செக் பண்ணுற மாதிரிங்க. ஓகே, ஸோ டிசி வந்து இப்போ 32 வோல்டேஜ் இப்போ வந்துட்டுருக்கு நெகட்டிவ் ரயிலில். இது பாசிட்டிவ் ரயிலில் வந்து அதே 32 வோல்டேஜ். ஸோ ஹீட்டிங்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்து எதாவது பிரச்சனைனா இங்கேயும் நம்மளுக்கு ஃபீஸ் போயிருக்கணும், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். பல்பாச்சு சீரியஸில் இருக்கிறது நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ அதேமாதிரி எதுவும் இல்லை. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வெளியே எடுத்துட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போதைக்கு இதை வந்து சீடிங் கொடுத்துட்டு ஸோ இதை சால்ட் அடிச்சுட்டு இந்த லைன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ இதை கழட்டிட்டோம். எப்பவும் போல் ஃபுல்லாகவே செக் பண்ணிட வேண்டியது தான். எல்லா காம்பவுண்டோட வீக்காக இருக்கிறதெல்லாம் மாற்றிடணும். ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பேர்ன் ஆகி போயிருக்கு. இதை தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் இதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இதை மாற்றிட்டு அங்கங்கே கிராக் இருக்குது, ட்ரை சால்டர் இருக்குது, இது எல்லாமே வந்து டச்சப் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதை சீட்டிங் நான் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு வரலாம். அதெல்லாம் வந்து ஆன் ஆகிட்ட பிறகு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வெளியே எடுத்து இது வைண்டிங் போயிட்டு இருந்துச்சுன்னா வைண்டிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நிலமை. நம்ம வந்து சின்ன ஒர்க்கு கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பர்சன்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் பெருசாக அசம்பிள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் உடனே நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி உடனே பண்ணி தர மாட்டாங்க இந்த கம்பெனி வைண்டிங்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம நினைக்கிறதோட 3 வைண்டிங் பண்ணணும். 110க்கு பண்ணணும், 120க்கு பண்ணணும், 220க்கு பண்ணணும், 240க்கு பண்ணணும். ஸோ இதை திரும்ப எல்லாமே பிரிச்சுட்டு பண்ணணும். இதில் ஏதாவது வைண்டிங் இருந்துச்சுன்னா அது பீஸபிளாக இருந்தால் மட்டும்தான் அதே வைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அதை பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தான் வைண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் கொஞ்சம் கஷ்டம். இதை நான் உங்களுக்கு கைடி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். இதை வந்து ஃபுல்லாகவே வந்து எபாக்சி போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஹார்ட்னரு, இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுக்குள்ளே காயில் வைண்டிங் பிரிச்சுட்டு பண்ணுறதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுமாரி பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம டைரெக்டாக 220ல் ஒர்க் ஆகிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரு நம்ம டிசி வோல்டேஜ் வர மாதிரி இங்கே பவர் சப்ளையில் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். இந்த கனெக்ஷனு இந்த செலக்டர்லாம் இல்லாமல் நீங்கள் வேணும்னா ஒன்று பண்ணலாம். 120க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு 220க்கும் ஒன்று கொடுத்து கஸ்டமருக்கு வந்து நம்மளே கஷ்டமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்ட் பண்ணி தான் போட்டாகணும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதில் இன்னொன்று செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஏதாவது ஒரு வோல்டேஜ் செலக்டரில் வந்து இதில் போகாமல் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ செகண்டரி வந்து இதில் ஓப்பன் காமிக்குது. ப்ரைமரி காமிச்சாலும் பரவாயில்ல, செகண்டரி காமிக்குது. ஸோ செகண்டரி போனதுனால நம்ம வந்து இதில் மல்டி இதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது வந்து இப்போ நம்ம 240 தான் காமிக்குதுன்னா 110க்கு செலக்ட் பண்ணால் கூட இதில் யூஸ் இல்லை. ஏன்னா செகண்டரியில் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம ப்ரைமரி எது செலக்ட் பண்ணாலும் செகண்டரி ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஆல்டர்னேஷன் தான் பண்ணணும்.
வேறு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதுக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண முடியாது, இதை ஒயின் பண்ணியும் தரமாட்டாங்க. ஸோ எதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஒயிண்டிங் பர்சன்கிட்ட நான் பேசிவிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம பர்சன்கிட்ட பேசியாச்சு. இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது அப்படியே உடச்சா தூளாக உடஞ்சிரும், இதுலேருந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ இதுக்கு ஈக்குவலாக வேறு ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்ட்டாரு அவரு கஷ்டமாக. சரி, இது நம்ம யூசர்கிட்ட பேசும்போது அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. 220 டேரெக்டாக எனக்கு இருந்தால் போதும், வேறு எதுவும் ஆல்டர்னேட் வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ ஒயின் பண்ண சொல்லிட்டேன். இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாமே திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு நான் இதை அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக வச்சிடறேன். இது வந்துட்டோன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதை நான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துருச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து இது தான். இதை கட் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன், இதை யூஸ் பண்ண முடியாதனால. ஸோ இது வந்து நான் ரீவைண்டிங் பக்கத்தில் இருந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி எடுத்து வந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணது எப்படின்னா 50 வோல்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இது அவர்கிட்ட இருந்த கெல்ட்ரான் கேப் மூலிமா நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் எனக்கு 50 வோல்ட் வந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் கெப்பாசிட்டர் இதில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து 51 பாயிண்ட் சம்திங் வோல்டேஜ் வருது. ஸோ 1 to 1.5 வோல்ட் அதிகமாக வருது. அது என்னென்னு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை தவிர போர்டு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக இது சீட்டிங் பண்ணி எல்லாமே ரெடியாக தான் வச்சுருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மர் வந்தவொடனே அப்படியே சீட்டிங்கில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் டைப்பில் கொடுத்துட்டு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வர 110 வோல்ட்னா டம்மி பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே இங்கே கொடுத்து இந்த சைடில் டேக் அடிச்சு விட்டுட்டேன். மற்றதெல்லாம் 220 மட்டும் டேரெக்டாக எடுத்திருக்கேன். 220 மட்டும் தான் இதில் இன் ஆகுது. ஸோ இதில் வந்து 50 வோல்ட் அவுட் வரும் டிசி. ஸோ டிசி வந்து இதில் இது நான் டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா 46 வோல்ட்டுக்கு டிசைன் பண்ணேன். ஸோ ஒரு 4 வோல்ட்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணேன். அந்த கெப்பாசிட்டியில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இதில் பார்க்கும்போது 51 வருது. அந்த கெப்பாசிட்டி செக் பண்ண கரெக்டாக இருக்குது. ஸோ மேபி வேல்யூ கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் வரும். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை, 1 வோல்ட்டு 1.5 வோல்ட்டு. ஸோ இப்போ இது பக்காவாக இருக்கும். நான் இதை டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, எல்லாமே க்ளீனாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாடலில் இது ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா சவுண்டு பக்காவாக வந்துடும். ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த இடத்துல இண்டிகேட் ஆகும். ஸோ இப்போ இது சவுண்டு வந்துடும். இப்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கேட்டிருந்தான்னு தெரில. ஸோ 48 to 50 வோல்ட் வரைக்குமே 1 வோல்ட் 1.5 வோல்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா சவுண்டு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சாவே முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக கேட்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போது ஸோ சின்ன வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டில் ரொம்ப அதிகமாக சவுண்டு வரும். அதுதான் அதில் ஒரு பெனிஃபிட்டு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கலாம். நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எந்த ஒரு ரிசீவராக இருந்தாலும் சரி, ஸோ பேசிக் 5.1 மாடல் ரிசீவராக இருந்தாலும் சரி, எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா வோல்டேஜில் அதிகமாக கொடுத்துருவாங்க. வோல்டேஜ் எவ்வளோ வரும்னா மினிமம் உங்களுக்கு வந்து 35 to 50 அந்த வோல்டேஜ் வரும். ஸோ சில ஆன்கே செட்லாம் பார்த்தீங்கன்னா 55 60 வரைக்கும் போகும். ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 53 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ 52ல் ஸ்டேபிளாக நிற்குது. அந்த 1 to 1.5 வோல்ட்டு தான் எனக்கு வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதை வந்து என்னால் அக்யூரேட்டாக பண்ண முடியல. ஸோ நான் இது பக்கத்தில் வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணியிருந்தேன், சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும், ப்ளஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ பக்காவாக வந்துருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு இது நல்லா ரன்னிங்கில் இருக்குது, எந்த ஒரு ஹீட் சிக்னேச்சரும் இல்லை, க்ளீனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்லேயே எந்த ஒரு அம்மிங் வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பவர் ஃபேக்டர் எல்லாமே அங்கேயே டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன், பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரெகுலராக பண்ணுறவர் தான். ஸோ இந்த டைம் நான் வந்து போயிட்டு நேர்லேயே உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன், எப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதில் பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் எல்லாமே ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி போட்டதான், எல்லாமே க்ளீனாக ஒர்க் ஆகுது. இந்த பேலன்ஸ் கண்ட்ரோல் மட்டும் தான் நார்மல் போட்டிருக்காங்க, அதையும் க்ளீன் பண்ணி போட்டேன், ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதெல்லாமே ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செலக்டர் உட்பட எல்லாமே எல்லா இன்புட்லையும் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ போர்டும் நல்லா ட்ராக் அடித்து போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி போடுறதுல இது இப்போது முன்ன இருந்ததோட நல்லா லைஃப் வரும். ஸோ இதை கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், டெஸ்டிங் விட்டுட்டு கடைசியாக தான் வீடியோ லாக் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கணும்னு பார்த்தேன், அதுக்கேற்ற மாதிரி முடிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்பவும் போல் பெருசாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.